துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமரப்போகும்பொழுது என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார்? ஒரே ஒரு விஷயந்தான் சார், 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும்னு சொல்கிறாங்களே, அப்போ பதவி பறி போயிருமா? வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுமா? அல்லது வேலையே தேட வேண்டிய சூழ்நிலை வந்துடுமா? அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வந்துச்சு. அதாவது ஜோதிட பழமொழியில் 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும் என்பது கிரக ரீதியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ 10ஆம் இடத்துல குரு பகவான் எந்த இடத்துக்கு வரான்னு தான் பார்க்கணும். அப்போ உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடங்கிறது கடகமாக வருது. அப்போ அந்த உச்ச குரு உங்களுடைய அங்கீகாரத்தை நிலைநாட்ட போகிறார், உங்களுடைய அந்தஸ்தை நிலைநாட்ட போகிறார், உங்களுக்கான ஒரு சிறப்பான விஷயத்தை கொடுக்க போகிறார் என்பது உண்மை. துலாம் ராசி அப்படின்னு சொன்னோடனே ஒரு 5 பாயிண்ட் எப்பவுமே நான் சொல்லுவேன். நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ப்ளஸ் போட்டு என்ன பண்ணலாம்? துலாம் அப்படின்னு எழுதிடலாம். துலாம் ராசியில் ஒரு 80% அன்பு நேர்கள் நான் சொன்ன இந்த 5யுமே கடைபிடிப்பீங்க. அதனால தான் வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டப்படுவீங்க. அந்த 20% துலாம் ராசி என்பர்கள் எப்படி இருப்பீங்கன்னா, பொதுவாகவே இந்த 20% சுயநலமாக வாழக்கூடிய துலாம் ராசி என்பர்களாக இருப்பீங்க. தனக்கு இன்றைக்கி என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே ஒரு செயல்பாடாக கொண்டு வாழக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அதாவது கிளி மாதிரி மனைவி இருப்பாங்க, குரங்கு மாதிரி ஒன்றை கையில் வச்சுக்கிட்டு அதை ரசிக்கக்கூடிய துலாம் ராசி நேர்கள் 20% அன்பர்களாக இருப்பாங்க. அப்போ கிளி வேணுமா குரங்கு வேணுமானா குரங்கு தான் வேணுங்க. குரங்கு பரண்டும் போது தான் தெரியும் உண்மையான உறவு எதுன்னு. ஸோ இந்த நிலையில் பாதிப்படைஞ்ச மற்ற நேர்களுக்கு பாதிப்பே அடையாமல் திமிராக இருக்கக்கூடிய துலாம் ராசியில் 20% அன்பர்களுக்கு சரியான பாடத்தை கொடுத்து பாதிப்படைந்தவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய விஷயங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார். நான் சொன்ன 20% அன்பர்கள் அப்படி இருந்தீங்கன்னா இப்போ மாற்றிக்கோங்க, லாக் ஆவீங்க. எவ்வளோ பெரிய பதவியில் எவ்வளோ பெரிய அந்தஸ்து இருந்தாலும் அடையாளம் தெரியாத நிலைமைக்கு குரு உங்களை பக்குவப்படுத்திடுவார். அதே இது அன்பான 80% துலாம் ராசிக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கட்டாயமாக நடக்கும். 1, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தன்னுடைய வேலைக்காக, தன்னுடைய தொழிலுக்காக குழந்தைகள் குட்டிகளை பார்க்காம, அன்பான மனைவியை பார்க்காம, அன்பான கணவர் கூட இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, பார்க்கணுன்னு இஷ்டப்படுறீங்க அப்படின்னா இப்போ குருவானவர் உங்களுடைய குடும்ப ஒற்றுமையை நிலைநாட்டுவார். உங்கள் குடும்பம் இப்போ ஒன்று சேர்வதற்கான பாக்கியத்தை குரு பகவான் கொடுப்பார். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நிறைய தடை இருக்குது சார். கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலைங்கிற பாடலுக்கு ஏற்றவாறு எங்களுடைய வாழ்க்கை இருக்குது சார். வாழணும்னு ஆசை இருக்குது சார், அதுக்கு பெரிய பெரிய தடை பொருளாதாரமான விஷயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நிலைகள் எல்லாம் சரி செய்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். கொடுத்த வாக்கு மிஸ் ஆகுது, இப்போ வாழ்க்கையில் அதனால் பெரிய பிரச்சனை வருது அப்படிங்கிற நிலை இருக்குன்னா இனிமேல் தான் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறீங்க. அதன் மூலமாக மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்க போகிறீங்க. பொதுவாகவே 2 ராசிக்கு ஒரு இயல்பான குணம் இருக்கும். அதில் உங்களுக்கு ஒரு இயல்பான குணத்தை சொல்கிறேன். உங்கள்கிட்ட கூட இருக்கவங்களுடைய செயல்பாடு, உங்கள் கம்பெனியில் கூட வேலை பார்க்குறவங்களுடைய செயல்பாடு, இந்த நல்லதை கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ அவங்க செய்கிற தப்பை பர்ஃபெக்டாக கண்டுபிடிப்பீங்க. இந்த துப்புரவு ஒரு விஷயத்தை புதுமையாக கண்டுபிடிக்கிறது, தவறுகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தூய்மையான ஒரு எண்ணத்தை கொண்டவர்கள் தான் நம்முடைய துலாம் ராசினர்கள். உங்களை மாதிரி ஒரு விஷயம் ரகசியத்தை கண்டுபிடிக்கன்னா வேறு யாராலையும் முடியாது. ஏன் முடியுது? எங்களால் மட்டும் ஏன் முடியுது? நானே யோசித்து பார்த்துருக்கேன். ஏன் நான் அப்படி இருக்கேன்? எதுக்கு எனக்கு மட்டும் கண்ணுக்கு மற்றவங்க செய்கிற தப்பு ஃபுல்லாக தெரியுது?
ஏன் நான் குறைகளை மட்டும் கண்டுபிடிக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ராசியில் யார் உச்சமடைகிறான்னு பாருங்கள். நீதியரசர் சனி பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சமடைகிறார். அதனால தாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டவன் செய்கிற தப்பெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் காட்டி கொடுக்குறீங்க. அதனால் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. உங்களுக்கு பகையாளிகள் என்பது கூட இருக்கக்கூடிய உறவுகளை. நீங்கள் 5 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஆப்போசிட்டாக 50 எதிராளிகள் இருப்பாங்க. ஏன்னா குறை கண்டுபிடிக்கிற வந்துட்டான், குறை கண்டுபிடிக்கிறவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி உங்களை அசால்ட்டாக சொல்லுவாங்க. ஒரு பக்கம் இது கஷ்டப்படுற விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரத்தத்திலே ஊறுனனால அதை மாற்ற முடியாது. அப்போ உங்களுடைய லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் கொஞ்சமாச்சும் தென்றல் காற்று வீசாதா, நல்ல நறுமணங்கள் கிடைக்காதா, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை நிலைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடை குரு பகவான் பார்ப்பதனால அவருடைய பார்வை மூலமாக உங்களுடைய சந்தோஷம் நிலையாக போகிறது. சொந்த வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். நிலையான மகிழ்ச்சியை, இன்பமான ஒரு வாழ்க்கையை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்பது உண்மை. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக அதிகமாக செலவழித்து கை இருப்பு காலியாக போச்சு. ஆனால் எனக்கு அம்மா முக்கியம், எவ்வளோ செலவழிச்சாலும் பரவாயில்ல, நான் எங்கள் அம்மாவை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற லட்சியத்தில் போராடிக்கிருக்கீங்கன்னா, உங்களுடைய உண்மையான அன்புக்கும் உங்களுடைய அம்மாவுடைய உண்மையான பாசத்துக்கும் ஏற்றவாறு குரு பகவானுடைய பார்வை மூலமாக அம்மாவுடைய ஆரோக்கியம் சிறப்படையும், அம்மாவுடைய சொத்து கிடைக்கும், அம்மாவுடைய அன்பு முழுமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு துலாம் ராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக வேலையை இழந்துட்டேன், வேலையில் பல பிரச்சனை, நான் சரியான முறையில் கண்டுபிடிக்கிறதுனால என்னைய சரியில்லாதவர்களால் வெளியேற்பப்பட்டேன், இப்போ வேலை இல்லை சார், வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது சார். கடன் பிரச்சனை வந்தனால மனசில் பிரச்சனை வந்தனால நோய் வந்துச்சு. ஸோ இந்த 3 ஒரே லிங்கு எப்போவுமே எல்லாருக்கும் தெரியும். மனசில் பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு, மனசு அதிகமாக சிந்திக்க ஆரம்பிச்சிச்சுனாலே அங்கே அவங்களுக்கு உடலில் ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கிறத எழுதி கொடுத்துடலாம். அதனால் இந்த அழுத்தங்கள் குறையும், காணாமல் போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ நோய் நொடி இல்லாமல், கடன் பிரச்சனை இல்லாமல், கவலைகள் இல்லாமல் துலாம் ராசி துள்ளி குதிக்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த 2026 ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பெயர்ச்சி 2ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் என்பது உண்மை. ஸோ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, வாராகி அம்மனை பிடிச்சிக்கோங்க. வாராகி அம்மனை மனசார வழிபாடு செய்யுங்க. வாரம் வாரம் அற்புதங்கள் வாராகி அம்மன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் வாராகி அம்மனை ஏற்கனவே வழிபாடு செஞ்சுக்கிருக்கீங்களோ அல்லது நான் சொன்ன பிறகு வழிபாடு செய்ய ரெடி ஆகிட்டீங்களோ கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. வாராகி அம்மனை போற்றி போற்றின்னு உங்களுடைய எத்தனை போற்றி போட முடியுமோ போற்றி அம்மனை போற்றி வணங்குங்க. வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.